விருதுநகரில் பிறவியிலேயே முகத்தாடை ஒட்டி வாய் திறக்க முடியாமல் இருந்த 32 வயது பெண்ணிற்கு முகத்தாடை அறுவை சிகிச்சை செய்து அரசு மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூரை பகுதியைச் சேர்ந்தவர் குருலட்சுமி. இவருக்கு பிறவியிலேயே முகத்தாடை மூட்டு ஒட்டி பிறந்ததால் வாயை திறக்க முடியாமலும் பேசவோ உணவு உண்ணவோ முடியாமல் அவதிப்பட்டு வந்துள்ளார். இவர் சிறுவயதாக இருக்கும் போதே மதுரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காண்பித்த போது இதனை சரி செய்ய முடியாது என்று மருத்துவர்கள் கூற உணவை கூட உண்ண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பல் மருத்துவர் உதவியுடன் 2 பற்களை உடைத்து அதன் வழியாக உணவை திரவமாக செலுத்தி வந்துள்ளனர். இதே நிலையில் கடந்த 32 ஆண்டுகளாக அவதிப்பட்டு வந்துள்ளார் குருலட்சுமி. தற்போது இவருக்கு 32 வயதாகும் நிலையில் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முக அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சுரேஷ்குமாரை சந்தித்துள்ளனர். மிக சிக்கலான இந்த பெண்ணின் நிலை குறித்து அறிந்த மருத்துவர் சுரேஷ்குமார் மருத்துவமனை முதல்வர் ஜெய்சிங் தலைமையிலான குழுவுடன் ஆலோசனை மேற்கொண்டு குருலட்சுமிக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்தனர். அதன்படி முக அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சுரேஷ்குமார், தலைமை மயக்கவியல் நிபுணர் சேகர் உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் குருலட்சுமிக்கு அறுவை சிகிச்சை செய்து முகத்தாடையில் செயற்கை மூட்டு பொருத்தியுள்ளனர். இதனால் பிறந்தது முதல் வாய் திறக்க முடியாமல் இருந்த குருலட்சுமி தற்போது ஒரு ஆப்பிளை கடிக்கும் அளவிற்கு வாயை திறக்கும் நிலைக்கு மாற்றியுள்ளனர் மருத்துவர்கள். பிறவியிலேயே கீழ்த்தாடை முட்டு, அந்த வாயை திறக்கிற அந்த முட்டு ஃபியூஸ் ஆகி போச்சு, அதாவது ஒட்டிக்கிடுச்சு பிறவியிலேயே. ஸோ இவர் அதிநவீன சிகிச்சை மூலம் அவருடைய திறமையினால் அந்த கீழ்த்தாடை முட்டு பகுதியை இவர் ஆர்டிபிஷியலாகவே அதை செய்து எல்லாம் எடுத்து அந்த ஜாயிண்ட் முட்டு பகுதியை மீண்டும் மீட்டி விட்டார். இதனால் இந்த பெண்ணிற்கு வாயை திறக்க முடியாத பெண் இப்பொழுது ஒரு ஆப்பிள் பழம் கடிக்கிற லெவலுக்கு வாயை திறக்குது. அவருடைய வாழ்வியல் மறுமலர்ச்சி அதை மிக வெற்றிகரமாக நடத்தி முடித்த நம்முடைய டாக்டர்ஸ் குழுவினர். கடந்த 32 ஆண்டுகளாக வாய் திறக்க முடியாமல் இருந்து வந்த குருலட்சுமி தற்போது வாயை திறந்து பேசவும் திட உணவுகளை உண்ணவும் தொடங்கியுள்ளார். தனக்கு நாக்கு இருப்பதையே 32 வருடங்களுக்கு பின்னர் தான் தெரிந்து கொண்டதாக கூறுகிறார் குருலட்சுமி. 32 வயசாகுது. 10 வயசுல போய் மதுரை போனோம், அங்க பண்ண முடியாதுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க சார் கண்டிப்பா உனக்கு நான் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. நானும் வேண்டாம் தான் சொன்னேன். சார் உனக்கு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு தைரியமா சொன்னாங்க. நாக்கே இருக்குதா இல்லையானே தெரியாம சந்தேகமா இருக்கு. எனக்கு நாக்கே இருக்குதா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப நாக்கு தெரியுதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. தனியார் மருத்துவமனைகளில் இது போன்ற அறுவை சிகிச்சைக்கு 12 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் நிலையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் இலவசமாக செய்துள்ளனர் அரசு மருத்துவர்கள். அத்துடன் இதுபோன்ற குறையுடன் தவித்து வரும் மக்கள் அரசு மருத்துவமனையை நாடலாம் என்றும் அழைப்பு விடுக்கின்றனர் இந்த மருத்துவ குழுவினர். இந்த மாதிரி நிறைய பேர் இதுக்கு சிகிச்சை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டிலே உட்காந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல் திறக்க முடியல, பிறவிலே இந்த மாதிரி ஊனம் இருந்துச்சுன்னா அதை சீர்படுத்த முடியும் என்பதற்காக தான் இன்னைக்கு பத்திரிகை வாயிலாக நம்ம டாக்டர் வாயிலாக பொதுமக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக இது போன்ற அறுவை சிகிச்சை எல்லாம் சிறு வயதில் செய்தால் மட்டுமே சாத்தியப்படும். ஆனால் குருலட்சுமிக்கு 32 வயதான நிலையிலும் இந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்து சாதனை படைத்துள்ள அரசு மருத்துவர்களுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் கண்ணனுடன் ஷீபா ஜானட்.